சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா. என்னடா அம்பி நல்லா இருக்கீங்களா? ஓ வாங்க மாமி, பேஷா கை. சொல்லுங்க மாமி, எங்க காலைல குச்சி பைய எடுத்துட்டு கிளம்பிட்டேன். பாப்பா புது லேப்டாப் கேட்டா, அதான் வாங்க போலான்னு கிளம்பிட்டேன். அதெல்லாம் காத்தாலே வேக வேகமா கிளம்பிட்டாலே. ஆடி ஆஃபர் போயிட்டு இருக்கோம், சீக்கிரமே போகணும்னு. ஓஹோ, சரி அதுக்கே குச்சி பைய எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். குச்சி பையா? அதான்டா அம்பி, பாப்பாக்கு கவர்மெண்ட்ல லேப்டாப் கொடுத்தாங்கோ, அது அப்படியே வீட்டுல கிடக்குது. அப்படியே அதை பழைய இரும்பு கடையில போட்டுட்டு ஒரு அமௌண்ட் தேருமோன்னு அதையும் வச்சு அப்படியே நியூ லேப்டாப் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்ல. நீங்க என்ன ஐடியா சொல்றேன்? மாமி, அந்த குச்சி பைய சத்த குடுக்குறீங்களா? இந்தாடா அம்பி பாருங்கோ. என்ன மாமி, முன்னெல்லாம் காய்கறி வாங்காத குச்சி பைய எடுத்துட்டு போவேல், இப்ப என்ன லேப்டாப் வாங்குறதுக்குமா? ஆமாண்டா அம்பி. இது என்ன லேப்டாப்பு? யாருக்குடா அம்பி தெரியும், பாப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்தா, இப்ப யூஸ் பண்ணலை. ஓகே மாமி. மாமி, இந்த லேப்டாப் வந்து என்கிட்டே இருக்கட்டும். சரி நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதுல கவர்மெண்ட் லேப்டாப் அப்டேட் பத்தி நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் ரேல் லிங்க் ரேல் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா? ஓ தெரியாதா மாமி உங்களுக்கு? ஆமா மாமி, நம்ம நடந்துட்டு இருக்கோம். இப்ப அதை பார்த்துதான் நிறைய குழந்தையெல்லாம் படிச்சு முன்னேறிட்டு இருக்குங்க. அப்படியாடா அம்பி, நான் பாப்பாட்ட கண்டிப்பா சொல்றேன். ஓகே மாமி, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் இருக்கு மாமி, சரி அதுல பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட் வீடியோ எல்லாம் போட்டுருவோம் கவர்மெண்ட் லேப்டாப் பத்தி. சரிடா அம்பி. அதெல்லாம் நீங்களும் மாமாவும் நைட்டு உட்காந்து பாருங்க. காத்தால வந்து நீங்க புது லேப்டாப் வாங்கலாமா இல்ல இதே லேப்டாப் ரெடி பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க மாமி. A few moments later. நம்ம சேனல்ல இது வரைக்கும் நம்ம பார்க்காத, நம்ம சேனல்ல தேடினாலும் கிடைக்காத, ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டு ஃபுல்லா மண்டே கசை யோசிச்சு நல்ல வெயிட்டான டாபிக் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். என்னன்னா லினோவா E4125 அப்கிரேட் பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். அப்பாடி அம்மா இருக்கடா, எப்பாடி என்னடா நான் சொன்னேன் அதுக்குள்ள அடிக்கிறீங்க? இருக்கடா 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 இருக்கடா, என்ன சொல்ல வர முழுசா போதே. இருக்கடா, நிறுத்துக்கலாம் நிறுத்துக்கலாம், அடிக்கிறது நிறுத்துக்கலாம். நான் சொல்ல வரது என்ன முழுசா புரிஞ்சுக்கடா. அப்கிரேட் கிடையாதுடா, இல்லடா. அப்கிரேட் பண்ண பிறகு அந்த லேப்டாப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்க போறோம். நான் அப்கிரேட் பத்தி பேச வரலடா. அப்கிரேட் வந்து அந்த மேல ஐ பட்டன் இருக்கும், அதுல போய் அப்கிரேட பாத்துக்குங்க. நிறைய பேரோ கேட்டாங்கடா கமெண்ட்ல, ஆனா அப்கிரேட் பண்ண பிறகு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு காமிங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச பையன் ஒரு ஃபோன் பண்ணி, நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான், செத்த வா தம்பி அப்படின்னு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடி பண்ண பிறகு கல்லை கொண்டே அடிக்கிறீங்களாடா முழுசா என்னன்னு கூட கேட்காம வீடியோக்குள்ள போயிருவோமா? ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. ஆக்சுவலாக இந்த வீடியோக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் வந்து அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடெல்லாம் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் அவர் கவுன்சிலிங் முடிஞ்சு அவர் காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுனால அவர் வந்து சென்னை போயிட்டாரு. அதனால ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாரு, இதெல்லாம் காப்பி பண்ணி போட்டால் வந்துடுனேன் அப்படின்னு. ஜஸ்ட் எங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் மட்டும் தான் தெரியும், பட் ஆனால் கோடிங்கை பற்றி சுத்தமாக எனக்கு நாலேஜ் கிடையாது. நான் வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறேன். நான் இது வந்து உங்களுக்கு ஒரு லினோவா 4125 வந்து உங்களுக்கு இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம், இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச பிறகு அது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் இருக்கு அப்படின்றது நீங்க கண் கூட பாருங்க. பார்த்த பிறகு வேணா நீங்க வந்து இதை அப்கிரேட் பண்ணிக்கிறதாலும் அப்கிரேட் பண்ணீங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நான் புது லேப்டாப் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க புது லேப்டாப் வாங்கிக்கிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் எப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருவோம் வாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குரோம் ஓப்பன் பண்ணிக்குவோம். இதில் குரோம் ஓப்பனிங் ஸ்பீட்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது. ஏன்னா இதில் வந்து நம்ம SSD 8GB ரேமும் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டிங் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் உள்ளது, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இது விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து டவுன்லோட் பண்ணுறதுலாம் ஈஸி தான், உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம். இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த டவுன்லோடு ஃபார் விண்டோஸ்ன்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு சொல்லி வந்துடும். திரும்பி இந்த ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஓகே, இங்கே சைடில் டவுன்லோட் ஆயிடுச்சு விஷுவல் ஸ்டுடியோ கோட். இந்த பார்த்தீங்களா அந்த டவுன்லோட் ஆயிடுச்சு. விஷுவல் ஸ்டுடியோ கோட் செட்டப் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து டவுன்லோடிங் ஸ்பீடு வந்து ஒவ்வொரு நெட்டை பொறுத்து இருக்கும். நம்மள்ட்ட 10 MBPSன்றதுனால இது கொஞ்சம் இதாக இருக்கும். பட் ஆனால் டவுன்லோட் ஆகிடும், உடனே டவுன்லோட் ஆகிடும். இது எல்லாமே நீங்களே வீட்டில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அவர் இல்லாததான் நமக்கு ஒரு இதாக போயிடுச்சு. டக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, ஆனால் சாரி என்னால் வர முடியாது, அவருக்காண்டி தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். பட் ஆனால் நீங்கள் ஒர்க்கிங் ஸ்பீடு பார்த்துங்க. நம்ம உங்களுக்கு பார்த்தா தெரியும். விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும்ல, இது ஓகேவா ஓகே இல்லையா, இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த லேப்டாப்புக்கும் இந்த லேப்டாப்புக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு பார்க்குறப்ப விஷுவல் ஸ்டுடியோ கோடு யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தா தெரியும். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா பண்ணிக்கலாம்.
இது டவுன்லோட் ஆச்சு. பைத்தான் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். பைத்தானும் இதே சேம் மெத்தட் தான் உங்களுக்கு. பைத்தானும் அதே மாதிரி நீங்கள் பைத்தான் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கனாலே வந்துடும். இதெல்லாம் நீங்களே பண்ணிக்கலாம். பைத்தான் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பைத்தான் வந்துடும். இதே மாதிரி பைத்தான் இதே மாதிரி என்ட்ரு கொடுத்துருங்க. இதில் வந்து உங்களுக்கு வெர்ஷன் நிறையா இருக்கும். என்னென்ன வெர்ஷன் அப்படின்றது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வெர்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சென்டர்லையும் ஒவ்வொரு வெர்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பைத்தான் இருக்குல்ல, இந்த டவுன்லோட் பைத்தானை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே ரைட். நமக்கு வந்து இப்போ எப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிங்க. இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்குவோம். இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோடிங் ஆகும். லோடி ஆகி முடித்த பிறகு உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் அக்ரி அப்படின்னு சொல்லியிருக்கும். அதில் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதுலேயும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து இன்ஸ்டால்னு கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஓகேவா? ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதோட மெத்தட் இதுதான். ஓகேவா? ரொம்ப ஒரு ஈஸி தான். இது நீங்கள் போய் ஒரு கடையில் கொடுத்து பண்ணணுன்ற அவசியம் தான் கிடையாது. நீங்களே பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இப்போ வந்து நம்ம இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். அதோட டைமிங்கு, அதோட அவுட்புட் டைமிங்கு அதை பார்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட டபுள் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ லோடிங் ஆகிட்டு இருக்கு. இதோட ஓப்பனிங் ஸ்பீட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓப்பன் ஆகுது வேகமாக. இது வந்து அந்த பையன் தான் ஏதோ மெர்ஜ் பண்ணி கொடுத்தாப்புல. இது விஷுவல் ஸ்டுடியோ கோடையும் பைத்தானும் ரெண்டும் ஒரே மாதிரி பண்ணணும் அப்படின்னாப்புல. அது நமக்கு அதை பற்றி தெரியல. அவர்லாம் செஞ்சு கொடுத்தாங்க நமக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்எஸ்சி லேப்டாப் சர்வீஸ் தான். இதை வந்து அவுட்புட் எப்படி பண்ணுறது டெலிட் கொடுத்துட்டு பார்த்தீங்களா, இதுதான் அவர் வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு போன ப்ரோக்ராமு. இந்த ப்ரோக்ராமை நீங்கள் இது பண்ணிட்டுன்னு ஏதோ காப்பி பேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இதில் வந்து சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ண சொன்னார். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து கீழே அவுட்புட் வரும்னு நான் அதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அவுட்புட் வரும். பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அவுட்புட் வந்துச்சு பாருங்க. எல்எஸ்சி லேப்டாப் சர்வீஸ் சப்ஸ்கிரைப் நவ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு பார்த்தீங்கன்னா. இது வந்து அவர் செஞ்சு கொடுத்துட்டு போனது தான். ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்குவோம். ஏன்னா அங்கே போயிருந்தும் எனக்கு வந்து கைட் பண்ணார், இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஒரு வீடியோக்காக பண்ணுவது. நீங்கள் வந்து வீட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்க, இதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் வச்சுருக்கீங்க. இது வந்து E4125. இப்போ வந்து உங்களுக்கு வேற ஒரு லேப்டாப்புக்கு வந்து இது மாதிரி அப்டேட் பண்ணி நான் இதே விஷுவல் ஸ்டுடியோ கோடு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் நான் வந்து அமௌண்ட்டு அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் இந்த லேப்டாப்பையும் எனக்கு இந்த மாதிரி அப்டேட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒர்க் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதை வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்டேட் பண்ணிங்க. ஏன்னா செஞ்சுட்டு உங்களுக்கு பைசா வேஸ்ட் ஆகிடக்கூடாது. E4125 பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க, நல்லா ஒர்க் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏசர் கேட்வே இல்லை B460 இந்த மாதிரி லேப்டாப் யாரும் வச்சுருக்கீங்க, அதில் விஷுவல் ஸ்டுடியோ கோடு பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா சொல்கிறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எது தேவைன்னாலும் நீங்கள் கேளுங்க. டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்காக மேக் பண்ணி பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேர்டெல்லாம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு அதோட ஒர்க்கிங் ஃபாஸ்ட்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்களேன். வேர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, வேர்டெல்லாம் நான் ஓப்பன் பண்ண பாருங்கள். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டை ஓப்பன் பண்ணோம்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம சொடக்க போகிற டயத்தில் டக்குனு ஓப்பன் ஆகிடும். இதோட டைமிங்கே அவ்வளோதான் பாருங்கள், ஓப்பன் ஆகிடும். நான் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அதோட ஓப்பனிங் ஃபாஸ்ட்லேருந்து நம்ம ஒர்க்கிங் ஃபாஸ்ட்லேருந்து எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாருங்க, ஒரு டிஸ்பிசியை ஓப்பன் பண்ணுறேன், அதோட ஒர்க்கிங் ஸ்பீடு பாருங்கள், டக்கு 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 டக்குன்னு ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு செகண்டு தான். அந்த லேக் ஆகி உட்காரத்துக்குலாம் வேலையே இல்லை. நீங்கள் எந்த ஃபோல்டர் வேணாலும் ஓப்பன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் அப்டேட் பண்ணுறதா இருந்தால் விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணீங்க. எனக்கு கமெண்ட்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி நிறைய மெசேஜ் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா, பர்டிகுலர் E4125 தான் நிறைய பேர் கேட்டீங்க. பண்ணலாம். The next day. என்னடா அம்பி, என்ன பண்ணிட்டு இருக்க? முருங்கை சாம்பார் வச்சுட்டு இருக்கேன் மாமி. ஏன் மாமி? சொல்லுங்க மாமி, நல்லா இருக்கீங்களா? நேத்து கவர்மெண்ட் லேப்டாப் பத்தி ஒரு விஷயம் சொன்னியா? ஆமா மாமி. என்னடா அம்பி, வீடியோல உன்னை எல்லாம் கள்ள கொண்டு ஏறிடா?